திருட்டு அப்படிங்கிறது ரெகுலராக ரொம்ப சாதாரணமாக நடக்கிற ஒரு விஷயம். நம்ம அடிக்கடி கேட்குற ஒரு விஷயமும் கூட. அதில் ஏகப்பட்ட காரணங்களை சொல்லி திருடுறது உண்டு, ஏகப்பட்ட வகையான திருட்டுகளும் உண்டு. அதுக்கு சொல்லப்படுற காரணங்கள் பொதுவாக என்ன சொல்லுவாங்க? நான் பசினால் திருடிட்டேன், காசு இல்லாமல் திருடிட்டேன், பண தேவையினால் நான் திருடிட்டேன், எனக்கு வேறு வேலையே இல்லை, நான் எவ்வளவோ இடத்துல வேலை ட்ரை பண்ணிவிட்டேன் ஆனால் எங்கேயும் கிடைக்கல, வேறு வழி இல்லாமல் நான் திருடிட்டேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட காரணங்கள் சொல்கிறது உண்டு, ஏகப்பட்ட வகையான திருட்டுகள் உண்டு. அதில் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக மேலே போய் திருட்டு அப்படிங்கிறதுலையே என்ன காரணத்துக்காக அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரியாமல் ஃப்ளைட்டை திருடியிருக்காங்க. ஷாக் ஆகிட்டிங்களா? நானும் இந்த விஷயத்தை ஃபஸ்ட் டைம் படித்தப்போ இப்படி தான் ஷாக் ஆனேன். எஸ், உண்மைக்குமே ஒரு ஃப்ளைட்டு பார்த்திங்கன்னா ஆப்ரிக்கா நாட்டிலேருந்து திருடப்பட்டிருக்கு. என்ன காரணம் அப்படிங்கிறதே தெரியல. யார் அந்த ஃப்ளைட்டை திருடியிருப்பா, எதுக்காக திருடியிருப்பாங்க, எப்படி திருடினாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். உங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கி நாள் நல்லபடியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இல்லாதவங்க ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நாளைக்கு நாள் நல்லபடியாக அமையும். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நீங்கள் மறக்காமல் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்க வேண்டியது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சா மட்டும்தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக வரும். எத்தனை பேர் என் வீடியோ பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்க முடியும். ஓவராக பேசாமல் வீடியோ ஆரம்பிச்சேன். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே திருட்டு அப்படிங்கிறது ஏகப்பட்ட வகையில் நடக்குது, ஏகப்பட்ட காரணங்களுக்காக நடக்குது. ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது அப்படி கிடையாது. இப்போ சாதாரணமாக ஓகேவா, ஒரு ப்ரைவேட் மேனோட, ஒரு காமன் மேனோட காரையோ பைக்கையோ இல்லைனா அவரோட பொருட்களையோ திருடுறது அப்படிங்கிறது ஈஸியான விஷயம். ஆனால் கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஒரு அரசாங்கத்தோட ஒரு 4 வீலரை திருடணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம், ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். யாரும் அந்த விஷயத்தை பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரு நாட்டுக்கே சொந்தமான ஒரு ஃப்ளைட்டை, அதுவும் எங்கே நின்றுட்டுருக்கு, ஏர்போர்ட்டில் நின்றுட்டுருக்க, ரன்வேல் நின்றுட்டுருக்க ஒரு ஃப்ளைட்டை ரெண்டே பேர் திருடியிருக்காங்கன்னா அது நம்ப முடியுமா? அத்தனை பேர் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு அவங்க எப்படி அதை திருடிட்டு போயிருப்பாங்க? சரி, திருடியிருக்காங்க, ஓகே, எதுக்காக திருடியிருக்காங்க, என்ன மோட்டிவ்? இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குல்ல. அதெல்லாம் ஒவ்வொன்றா தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். வருடம் 2003 மே மாதம் 25 ஆப்பிரிக்காவில் இருக்க லுவாண்டா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பகுதியில் இருக்க ஒரு முக்கியமான ஏர்போர்ட் தான் குவாட்ரோ டி ஃபெவரோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஏர்போர்ட். அந்த ஏர்போர்ட்டில் ஏகப்பட்ட ஃப்ளைட்ஸ் பார்த்திங்கன்னா தரையிறங்கிட்டுருக்கு, போயிட்டுருக்கு. அதில் ஒரு சில பிளெயின்ஸ் பார்த்திங்கன்னா பராமரிப்பு பணிக்காக நின்றுட்டுருக்கு. அப்படி நின்றுட்டுருக்க ஃப்ளைட்ஸில் ஒன்று தான் போயிங் 727-200 அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஃப்ளைட்டு. அதில் நிறையா பராமரிப்பு பணி முடிஞ்சிருச்சு. ஒரு சில விஷயங்கள் மட்டும் நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு சில பெயிண்டிங் ஒர்க் மட்டும் நடந்துகிட்டு இருக்குது. அதனால அது அப்படியே நிப்பாட்டி வைக்கப்பட்டிருக்கு. எல்லாருமே அந்த கண்ட்ரோல் ரூம் இருக்கும் இல்லையா, அங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எந்தெந்த விமானங்கள் போகுது வருது அதெல்லாம் நோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த போயிங் 727-200 கிட்ட ஒரு 2 நபர் போகிறாங்க. அதையும் அவங்க நோட் பண்ணுறாங்க. அவங்க யாருங்கிறதும் அவங்களுக்கு தெரியுது. அவங்க போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா அவங்க அந்த ஃப்ளைட்டோட டோர் இருக்கும்ல, டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, பராமரிப்பு பண்ணியிருக்கலாம், அதனால ஷெட்டுக்காக எடுக்கிறக்காக ஆட்கள் வந்திருக்காங்க அப்படின்னு அந்த கண்ட்ரோல் ரூமில் உள்ளவங்களாம் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் அந்த ஃப்ளைட் பார்த்திங்கன்னா இன்ஜின் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா அது அந்த ஷெட்லாம் இருக்க இடத்துக்கு போகவே கிடையாது. அது ரன்வேவை நோக்கி போகுது. இவங்க எல்லோரும் என்ன தான் நடக்குதுன்னு ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க. அது டக்குன்னு டேக் ஆஃபும் ஆயிடுது அந்த ஃப்ளைட்டு. அதுக்கப்புறமா இந்த ஃப்ளைட்டை பார்த்திங்கன்னா ரேடாரில் நோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ரேடாரில் ஒரு சில ஃப்ளைட் அப்படிங்கிறது காணாமல் போகிறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமாக நடக்கிற விஷயம், அப்பப்போ ஏற்படுற விஷயம் தானே. அதுக்கப்புறமா அந்த ஃப்ளைட் எங்கேயாவது மிஸ்ஸிங்காக இருக்கும், ஏதாவது ஒரு இடத்துல லேண்ட் ஆகி கிடக்கும், இல்லைனா பயங்கரமான கிராஷ் ஆகி ஒரு மிகப்பெரிய எப்படி சொல்கிறது அசம்பாவிதமே நடந்திருக்கும். இந்த ஃப்ளைட்டை அந்த மாதிரி ரேடாரில் நோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அட்லாண்டிக்கை நோக்கி போயிட்டுருக்கு. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் இது காணாமல் போயிடுச்சு. அந்த ஃப்ளைட்டை ஓட்டினவங்க இருப்பாங்க இல்லையா, பைலட்ஸ், அவங்கள்ட்ட காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. யாருமே அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி தெரியல. ஒரு குறிப்பிட்ட தூரம் போனதுக்கப்புறமா அந்த ஃப்ளைட்டோட லைட்ஸ் ஆஃப் பண்ணப்படுது. அப்புறம் இந்த கம்யூனிகேட் பண்ணுறக்கான சிஸ்டம்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணப்படுது. அதுக்கப்புறமா இவங்க ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணுறாங்க. கண்ட்ரோல் ரூமில் இருக்கவங்களாம் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஃப்ளைட் பார்த்திங்கன்னா திருடப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இப்படி அவங்க கண்டுபிடிச்சதுக்கப்புறமா இந்த ஃப்ளைட்டை பற்றின டீட்டெயில்ஸை அவங்க கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க எடுத்து வச்சதில் அவங்க எடுத்த முதல் டீட்டெயில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஃப்ளைட் பார்த்திங்கன்னா யாருக்கு சொந்தமானது அப்படிங்கிறதுல அவங்க மியாமியில் இருக்க ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, ஏரோஸ்பேஸ் சேல்ஸ் அண்ட் லீசிங் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கம்பெனிக்கு ஒரு கெரியர் ஏரோப்ளைனாக இது பார்த்திங்கன்னா யூஸ் ஆகிட்டு இருந்திருக்கு. ஆனால் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கும் அதிகமாக அந்த ஏரோப்ளைன் அதே ஏர்போர்ட்டில் தான் நின்றுட்டு இருந்திருக்கு. என்ன காரணம்னா, அவங்க அந்த விமான நிலையத்துக்கு செலுத்த வேண்டிய கட்டண தொகையை கொடுக்கல. ஒரு சில குத்தகை ரிலேட்டடான, கான்ட்ராக்ட் ரிலேட்டடான பிரச்சனைகள்னால அந்த ஃப்ளைட்டை அங்கேயே தான் ரொம்ப வருஷமாக நின்றுட்டு இருந்திருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி 1975லேருந்து 2000 அந்த வருஷம் வரை இந்த ஃப்ளைட் பார்த்திங்கன்னா அமெரிக்கன் ஏர்லைன்ஸ்க்காக பறந்துட்டு இருந்திருக்கு. அதனால தான் அந்த ஏரோப்ளைனில் சிவப்பு நீலம் அந்த சில்வருக்கு மேலே அந்த
நிற வண்ணங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. 2000வது வருஷத்துக்கு அப்புறமா நைஜீரியாவை சேர்ந்த நைஜீரியாவில் இருக்க ஒரு குட்ஸ் கேரியர் கம்பெனி, ஓகேவா, அவங்களும் குட்ஸ் கேரியர் கம்பெனி தான், அவங்களுக்கு குறுகிய கால அட்டவணைக்கு நீங்கள் இந்த ஃப்ளைட்டை பயன்படுத்திக்கிங்க அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் நைஜீரியாவை சேர்ந்த அந்த கம்பெனி வாங்கியிருக்காங்க. யார் அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா IRS அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கெரியர் கம்பெனி தான். அவங்க நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் கண்ட்ரோல் ரூமில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, இந்த IRS அப்படிங்கிற ஒரு குட்ஸ் கேரியர் கம்பெனி இருக்குல்ல, 2000 வருஷம், அந்த 2000வது வருஷத்துலேருந்து இந்த ஃப்ளைட்டு காணாமல் போகிறதுக்கு முன்னாடி வர அந்த நிறுவனத்தால் ரெக்கார்ட் பண்ணப்பட்ட குறிப்பிடப்பட்ட ஒரே ஒரு ஃப்ளைட்டு இந்த போயிங் 727-200 தான். இது கொஞ்சம் டவுட்டை ஏற்படுத்துது. என்ன காரணம் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறமா ஆப்ரிக்காவில் நடந்ததுக்கு FBIலாம் இதில் தலையிட ஆரம்பிக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க FBI தலையிடறதுக்கு ஒரு முக்கியமான காரணம், அந்த டைம்லலாம் ஃப்ளைட்டில் ஏகப்பட்ட வெடிப்பொருட்களையோ நிறைய விஷயங்களெல்லாம் லோட் பண்ணிவிட்டு முக்கியமான இடத்துல தாக்குதல் நடத்துறது, அந்த ஃப்ளைட்டை விழுக வச்சுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் ரெகுலராக நடக்கும். இதில் என்ன காரணம் இருக்குது அப்படிங்கிறது FBI கண்டுபிடிக்க வராங்க. இது ஏதாவது அந்த இன்சூரன்ஸ் ரிலேட்டடான அதை ஏதாவது கிளைம் பண்ணுறதுக்காக அந்த நிறுவனமே ஏற்படுத்தின ஒரு நாடக திருட்டா, அப்படி இல்லைன்னா உண்மைக்குமே யாராவது இதை கடத்திட்டு போயிட்டாங்களா, இல்லைனா தீவிரவாதிகள் ஏதாவது காரணத்தினால அவங்க 2 பேரையும் பிளாக்மெயில் பண்ணி இந்த ஃப்ளைட்டை கொண்டு வர வச்சாங்களா, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை அவங்க பார்த்திங்கன்னா FBI நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இன்வெஸ்டிகேட்டும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி FBI இன்வெஸ்டிகேட் பண்ணதில் கண்டுபிடிக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேர் அந்த ஃப்ளைட்டில் ஏறினாங்க இல்லையா, அதில் ஒருத்தர் அமெரிக்காவை சேர்ந்தவர், அமெரிக்காவை தாய்நாட்டாக கொண்ட ஃபென் ஃபாடிலா அப்படிங்கிறவர். இன்னொருத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் முட்டாண்டு அப்படிங்கிறவர். அவர் ஆப்பிரிக்காவை சேர்ந்த அங்கோலாவில் இருக்கார். அவர் கோ பைலட்டாக இருக்கார். அந்த ஃபென் ஃபாடிலா அப்படிங்கிறவர் பைலட்டாக இருக்கார். ஆனால் அவருக்கு அந்த சர்டிஃபிகேட்ஸ் கிடையாது. இந்த போயிங் 727 ஓட்டுறக்காகவும் இயக்கிறக்காகவும் அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் கிடையாது. இவங்க எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்லாமல் அதை பார்த்தீங்கன்னா ஏகே வானத்தில் பறந்துட்டாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த ஃப்ளைட் பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியான ஒரு கெரியர் ஃப்ளைட்டாக இருந்திருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக 26.5 ஓகேவா, 26 ஆண்டுகள் 5 மாதம் இந்த ஃப்ளைட் பார்த்திங்கன்னா அமெரிக்கன் ஏர்லைன்ஸ்க்காக ஓடி இருக்கு. மொத்தமாக 60,400 பறக்கும் அந்த ஹவர்ஸ் இருக்கும் இல்லையா, பறக்கிற ட்ராவல் டைம், அந்த மணி நேர கணக்குகள், மொத்தமாக 60,400 மணி நேரம் பார்த்திங்கன்னா வானத்திலே இந்த ஃப்ளைட்டு கழிச்சிருக்கு. ரொம்ப வயதான ஒரு ஃப்ளைட்டு தான். அந்தளவுக்கு பிஸியாக இந்த ஃப்ளைட்டு இந்த குத்தகை காரணங்கள்னாலையும் ஒரு சில பண தகராறுனாலையும் அது ரொம்ப நாளாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. என்னதான் FBI வந்தாலும் எவ்வளோ இன்வெஸ்டிகேட் பண்ணாலும் இந்த 2 விஷயங்கள், இந்த ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. அந்த ஃப்ளைட்டு யாருக்கு சொந்தமானது, யார் கடத்தினாங்க அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அவங்க ஃபேமிலிகிட்ட போய் கேட்டப்பையும் எங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்ததே தெரியாது, என்ன காரணம்னு தெரியாது. அவங்கள்ட்ட நாங்கள், அதாவது அவங்க காணாமல் போனதுக்கப்புறம் அவங்கள்ட்ட நாங்கள் பேசுகிறது கூட இல்லைன்னு அவங்க ஃபேமிலி சொல்லியிருக்காங்க. FBIக்கும் இது புரியவே இல்லை, என்ன காரணம் அப்படிங்கிறதே தெரியல. ஏகப்பட்ட நாட்களாக அந்த ஃப்ளைட்டை தேடுறாங்க, எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல, ரேடாரை வச்சு கண்டுபிடிக்க முடியல. அது பறந்து போன திசை இருக்குல்லையே, அங்கே இருக்க கடல்கள்லையும் தேடுறாங்க, காடுகள்லையும் தேடுறாங்க, எங்கேயுமே அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அந்த ஃப்ளைட்டு கிராஷ் ஆனதுக்கான ஒரு சின்ன தடயமும் கூட கிடைக்கல. அதனால் இந்த ஃப்ளைட் இன்னும் திருடு போன ஒரு ஃப்ளைட்டாகவே தான் இருக்குது. ஆனால் இதை சுற்றி ஏகப்பட்ட தியரிஸ் பார்த்தீங்கன்னா வளம் வந்துட்டுருக்கு. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த ஃப்ளைட்டை திருடிட்டு போய் யாருக்கும் தெரியாத ஒரு தீவிரவாத குரூப்கிட்ட கொடுத்துருப்பாங்க, அவங்க இதை யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு ஒரு சில தரப்பு சொல்கிறாங்க. இன்னொரு சில தரப்பு, ஓகேவா, லீகலாக சொல்கிறது, அதிக பேர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க இந்த பணப்பிரச்சனையில் இருந்தாங்க இல்லையா, அதனால இந்த விமானத்துக்கு எப்படி இன்சூரன்ஸ் இருந்திருக்கும், அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிகிட்டேருந்து பணத்தை பிடுங்குறக்காக இவங்களே நாடகம் ஆடி இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் அந்த ஃப்ளைட்டை கொண்டு வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த காலத்தில் பேசிகிட்டு இருந்தாங்க. அதாவது அந்த காலம் மீன்ஸ் 2003 2004 இந்த வருஷங்களெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் முக்கியமாக எல்லாருமே நம்ம வதந்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளைட்டு கடலுக்குள்ளே விழுந்திருக்கும், கிராஷ் ஆகிருக்கும், கண்டிப்பாக கிராஷ் ஆகிருக்கும். ஏன்னா இப்போ அது பறந்துகிட்டே இருக்குன்னா ரொம்ப தூரம் அதால் பறக்க முடியாதுல்ல, ரொம்ப நேரமும் பறக்க முடியாது. அது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் ஃபியூவல் தீர்ந்து போயிருக்கும். ஒன்று அதை எங்கேயாவது தரை இறக்கி இருக்கணும். அப்படின்னா ஒரு தரை இறக்கிறதுக்கு வசதியான இடம் அப்படிங்கிறது ரொம்ப தேவை, அங்கே தரை இறக்கி இருக்கணும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஃப்ளைட்டு கிராஷ் தான் இருக்கணும். ஒருவேளை அவங்க எங்கேயாவது தரையிறக்கியிருக்காங்க அப்படின்னா யாருக்குமே தெரியாத மர்மமான நபர்கள் இவங்களை கடத்திட்டு போயிருப்பாங்களா, இந்த மாதிரி ஏகப்பட்ட தியரிஸ் இந்த ஃப்ளைட்டு காணாமல் போனதை பற்றி இன்னும் நிலவிட்டு தான் இருக்குது. இந்த ஃப்ளைட்டோட திருட்டை பற்றின உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்க முடியும். உண்மைக்குமே அந்த ஃப்ளைட்டுக்கு என்னதான் இருக்கும், அந்த ஃப்ளைட்டை கடத்திட்டு போன 2 பேருக்கு என்னதான் இருக்கும், அதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்க முடியும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸை பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஃபேமிலிக்கோ நம்ம வீடியோ ஷேர் பண்ணி பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்க சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே. நம்ம இன்னும் நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.